ஷெலபி என்ன கம்பெனி? துருக்கிய நாட்டு கம்பெனி. துருக்கிய நாடு வந்து ரொம்ப பிரிஞ்சு போறதுனால அதானி போன்ற இந்திய நிறுவனங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு முடிவு எடுத்துச்சு. ஏர் இந்தியா என்ன பண்ண முடியும்? அந்த ஏர்போர்ட்ஸ்ல இருக்கிற ஆட்கள் இங்க வர்ற பிளேன்ஸுக்கு இவங்க வந்து இந்த பம்ப்ல ரெடி பண்ணுவாங்க சொன்னா இந்த பம்ப் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ற ஆட்கள் உள்ள வந்து செக் பண்ணலன்னா எனவே நம்மள அமைச்சிட போறாங்க நம்ம டர்க்கி கம்பெனின்னு சொல்லி அவங்க செய்யாம இருந்திருக்கலாம். இது போல பலர் வலைதளங்கள்ல இந்தியாவுக்கு வேணும்னு எழுதியிருக்காங்க. முகமது கோரியோட ஆட்கள் தலையை சீவுனது எல்லாம் நம்ம மறந்து பரவாயில்லை, அதெல்லாம் வரலாற்று பக்கங்களோடு போகட்டும்னு சொல்லி நம்ம இந்தியா பாகிஸ்தான் சேர்ந்து வாழணும்னு நம்ம ஒரு முயற்சி செய்யும் பொழுது இது வந்து ஒரு சிலர் மகிழ்றாங்கன்னா ரெண்டு அர்த்தம் தான். ஒண்ணு, நம்ம மனுஷனே இல்லை, இஸ்லாமியர்கள் மேல ஒரு நாம வன்மமா பார்க்க ஆரம்பிக்கணும் காரணத்தினால பண்ணலாம். இஸ்லாமிய என் நண்பன் என் சகோதரன், கிறிஸ்டின் என் நண்பன் என் சகோதரன் சொல்லி காஸ்ட்ங்கிறதே இல்லை சொல்ற அளவுக்கு RSS பண்ணிட்டு இருக்காங்க. தேவை இல்லாம RSSங்கிற பேரையே ஒரு தப்பான ஒரு சொற்றொடர் மாதிரி ஆக்கின காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கும் சரி தென் மாநில கவர்மெண்ட்ஸும் சரி அது வேணுமே தப்பா சித்தரிச்சிருக்காங்க.